உன்னோட கையில இருந்து உன் நேரம் போய்கிட்டே இருக்கு. சீமா, இப்ப நான் என்ன பண்றதுன்னு நீயே சொல்லு. உன்னோட இந்த சோர்வான நிலைமையே உன்னோட தோல்வின்னு நினைச்சு உனக்கு இங்கேயே மரணத்தை கொடுக்கவா? ஏதாவது பேசு சீமா, ஏதாவது பேசு. இல்லனா பாரு, உன்னோட இந்த மௌனத்தை நான் உன்னோட தோல்வின்னு தான் எடுத்துக்க போறேன். நிமிஷத்துக்காக தான் நான் ரொம்ப காலமா காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ உன்னை என்கிட்ட இருந்து அந்த கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. என்ன நடந்தாலும் யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது சீமா. நான் இந்த சீமாவை கொன்னுட்டேன். இந்த சீமாவோட வாழ்க்கை இன்னையோட முடிஞ்சு போச்சு. यदा बाधा दानवत्था भविष्यति तदा तदावतीर्याहं करिष्यामि संशयम्. பிரேமை விட்டுட்டு உன்னால தனியா போக முடியாது சீமா. பிரேமுக்காக நீ கண்டிப்பா எந்திரிச்சு ஆகணும். இல்ல சீமா, இல்ல. இந்த மாதிரி தோல்வியை நீ ஏத்துக்க கூடாது. அந்த அம்மன் மேல சத்தியமா சொல்றேன், நிச்சயமா நீ எழுந்துதான் ஆகணும். அம்மா சீமா, எங்க எல்லாரோட உயிரே நீதாம்மா. நாம நம்ம நம்பிக்கையை இழந்துடக்கூடாது. ஜெய் துர்கா தேவி. சீமா, என்ன புகை இது? நான் உன்னை விட மாட்டேன். நான் உன்னை கொல்ல போறேன் சீமா. நான் உன்னை கொல்ல.
ஒருவேளை நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு நினைச்சேன்னா அப்படின்னா நீ ஒரு பெரிய முட்டாளா தான் இருப்ப. உன்னோட மரணம் என்னோட கைகளால தான் ஏற்பட போகுது சீமா. உன்னோட வாழ்க்கையே நான் முடிக்க போறேன். அதுவும் இன்னைக்கே நடக்க போகுது சீமா. சீமா, உன்னை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். அப்படியா? அப்படின்னா நீ இந்த பக்கமா தான் போயிட்டு இருக்க. ஓடு சீமா, நீ எவ்வளவு தூரம் ஓடணும்னு நினைக்கிறியோ ஓடு, அவ்வளவு தூரம் ஓடு. நானும் பின்னாடியே வரேன். எவ்வளவு தூரம் ஓட போற சீமா? கொஞ்ச நேரத்துக்காவது நீ ஓய்வு எடுத்துக்கலாம்ல. அப்புறம் எப்படியோ நீ இந்த பந்தயத்துல தோத்து போயிட்ட. அதனால இன்னைக்குதான் உன்னோட கடைசி நாளா இருக்க போகுது. சரியா? புரியலையா? அங்க பாரு. சூரியன் அஸ்தமிக்க போகுது. இல்ல, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது அந்த இடத்தை நான் தேடி கண்டுபிடிச்சாகணும். துர்காம்மா, நீங்க தான் உதவி செய்யணும். உன் குடும்பத்துல உள்ளவங்களெல்லாம் நீ நினைச்சு பாக்குறல்ல, பாத்துக்கோ. திடீர்னு என்ன சிலுசிலுன்னு இருக்கு, அதுவும் இந்த வெயில்ல. அப்புறம் வழி கூட தெரிய மாட்டேங்குது. இங்க என்ன நடக்குது? பனி. சித்தார்த், அமர், அந்த பெரிய சூனியக்காரி அவ மரணத்தோட சேர்த்து நம்ம மரணத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன்.
பாவமாலா நீ சாக கூடாது சீமா. அந்த மாதிரி நடந்தாலும் நான் அதை நடக்க விட மாட்டேன். ஏன்னா நான் உன்னை என்னோட 2 கைகளால தான் கொல்ல போறேன். அப்போதான் நான் நினைச்சது நிறைவேறும். புரிஞ்சுதா? இல்ல இந்திராவதி, என்ன சாகடிக்கிற அளவுக்கு சக்தி உன்கிட்ட இல்லங்கிறது உனக்கே தெரியும். இப்ப நான் பொழைச்சு உன் முன்னாடி நிக்கிறல்ல, இதுதான் அதுக்கான சாட்சி. உன் கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி நிச்சயமா நான் சாக மாட்டேன். இப்போ உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது சீமா. இது எந்த இடம்னு தெரியலையே. உங்க முடி உதறது நிறுத்தணும்னா அஸ்வினியோட புது உறவை ஏற்படுத்திக்கோங்க. ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ண நான் துபாயில ட்ரை பண்ணாத ப்ராடக்ட்ஸே இல்ல. ஆனா பலன் தந்தது அஸ்வினி மட்டும்தான். உன்னோட இலக்க நீ அடைஞ்சிட்டியா? நீ தேடிக்கிட்டு இருந்த அடையாளம் அது இதுதானே? உன்னோட குருஜி இந்த இடத்த பத்தி தான் உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரா? அநேகமா குருஜி உன்னை ஏமாத்திட்டாருன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பயங்கரமான இடம். இங்க எனக்கு மரணம் ஏற்பட வாய்ப்பே இல்ல. ஏன்னா இது அவ்வளவு மோசமான இடம். சூனியம் பண்ற நாங்கெல்லாம் எங்களோட சக்திகளை இந்த இடத்துல தான் அடைவோம். இது எங்க சக்திகளோட சின்னமா இருக்கு. இந்த இடத்துல தான் நாங்க பூஜை பண்ணுவோம். இவங்க தான் சூனியம் பண்றவங்களுக்கெல்லாம் கடவுள். பாதாள தேவி, பாதாள தேவி. நிச்சயமா இது சாத்தியம் இல்ல. இல்ல, ஒண்ணுமே புரியலையா?
நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னா? அட தங்கச்சி, வரலாறோட முக்கியமான தருணங்களை உன்னால எப்படி மறக்க முடியும்? ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணு. முயற்சி பண்ணா கண்டிப்பா ஞாபகம் வரும் தங்கச்சி. இந்த முடிவை அந்த அம்மன் இல்ல நான் எடுப்பேன். இவங்கதான் கண்டுபிடிச்சிட்டியா? யாரு? நீ பார்த்தவங்களே தான். அந்த அரண்மனையில 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அரண்மனைக்குள்ள ஒருத்தங்க வந்தாங்கல்ல, அவங்க யாரும் இல்ல, எங்களோட பாதாள தேவி. உனக்கு நம்பிக்கை வரல தங்கச்சி? எப்படி நீங்க உங்க துர்கா தேவிக்கு பூஜை பண்ணா அவங்க உங்களை காப்பாத்துறாங்களோ, அதே மாதிரி நாங்க எங்க பாதாள தேவிக்கு பூஜை பண்ணுவோம். எங்களுக்கு சக்தியை கொடுத்து இவங்க எங்களுக்கு உதவியும் செய்வாங்க. எதை நீங்க கெட்ட எண்ணம், மாய வித்தை, மந்திரம், வேற என்னென்னமோ சொல்லுவீங்கல்ல, அது எல்லாத்துக்கும் ஆதாரமானவங்க இவங்க தான், பாதாள தேவி. பாதாள தேவி உங்க துர்கா தேவி மாதிரி இல்ல. அவங்க நீங்க தோக்குறத பாத்துக்கிட்டே இருப்பாங்க, கஷ்டப்படுறத பாப்பாங்க, ஆனா உதவி பண்ணவே மாட்டாங்க. உண்மையிலேயே உங்களோட துர்கா தேவி ஒரு சக்தி இல்லாத கல்லு மட்டும்தான், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா எங்களோட பாதாள தேவி எப்பெல்லாம் எங்களுக்கு உதவி தேவைப்படுதோ அப்பெல்லாம் அவங்களே நேரடியா வந்து எங்களுக்கு வேண்டிய உதவி எல்லாம் செஞ்சுட்டு தான் போவாங்க. அப்புறம் எங்களுக்கு சக்திகளையும் கொடுப்பாங்க சீமா. அப்புறம் இன்னைக்கு உன்ன மாதிரி புனிதமா இருக்கிற அந்த துர்கா தேவியோட மகளான மரணம் பாதாள தேவி முன்னாடி நடந்துருச்சுன்னா அப்புறம் எங்களோட சக்தி இந்த உலகம் முழுக்க பரவியே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்துல இருந்தே உங்க கடவுளோட பேரை நாங்க அழைச்சிருவோம். அதுக்கப்புறம் இந்த உலகம் முழுக்க தீய சக்தியோட ராஜ்யம் தான் நடக்கும். தீய சக்தி மட்டும்தான். இப்ப ஏன் பிடிச்சிருக்கு? இது என்ன கேள்வி? இதுல சைக்கிள், வீடியோ கேம், செல்ஃபி ஸ்டிக்ஸ், ஃபங்கி ஸ்டிக்கர்ஸ். அப்புறம் இதுல எனக்கு லாபம் என்னன்னா, 100 வருஷமா நான் எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேனோ அவரு எனக்கு கிடைக்க போறாரு. பிரேம். கூடிய சீக்கிரமே அவர் எனக்கு சொந்தமாக போறார். சாகரத்துக்கு தயாராயிரு சீமா.
இந்த பனி உறைஞ்சு மேல வந்துகிட்டே இருக்கு. உடம்பு மொத்தமும் உறைஞ்சிட போல இருக்கு. அந்த துர்காதேவி தான் நம்மளை இப்ப காப்பாத்தணும். மூன்று முடிச்சு இணைந்து வழங்கியோர் சஃபோலா ஆக்டிவ், பிங்கோ எமிட்டோஸ் நம்ம அசல் ஃபிளேவர், யார்ட்லி டியோ, பாராஷூட் அட்வான்ஸ்டு ஆலோவேரா ஹேர் ஆயில் மற்றும் சன்ஃபீஸ்ட் இப்பி நூடுல்ஸ்.